இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டாப் 10 டிப்ஸ் வந்து சேவிங் மந்த்லி பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சதும் நான் என்னோடய வாழ்க்கையில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சேவிங் பழக்கத்தை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லலாம்னு நினைக்கிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வருமானம் எவ்வளோ, அந்த வருமானத்துக்குள்ளே எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், எவ்வளோ சேமிக்க போகிறோன்றதை நீங்கள் ஒரு பிளான் போட்டுருங்க. மினிமம் உங்களுக்கு வருமானம் 30%னா அதில் 25% அந்த மாதத்துக்குள்ளே செலவை முடிச்சுட்டு ஒரு 5%ஆவது எப்படியும் சேமிக்கணும் அப்படின்னு நினைங்க. இல்லை உங்களுக்கு 50%ல் ஒரு 30% நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா 25% சேமிக்கணும்னு நினச்சிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும். நம்ம குழந்தைகளுக்கோ நமக்கோ நம்ம ஃப்யூச்சருக்கோ சேர்த்து வைக்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக இப்போயே சேமிக்கிற பழக்கத்தை அதிகமாக்கிக்கணும். நோ ஷாப்பிங். நான் ஏன் இதை முக்கியமாக சொல்கிறேன்னா, தேவையில்லாமல் பொருள் வாங்கக்கூடாது. நமக்கு இந்த பொருள் இந்த வருஷத்துக்கோ இந்த மாதத்துக்கோ யூஸ் ஆகுமான்றதை மட்டும் யோசித்து வாங்குங்க. தேவையில்லாமல் பார்த்தோன்னே இது நல்லாயிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஷாப்பிங் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா அன்றைக்கி அவங்க காமிக்கும்போது நல்லாயிருக்கும். அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இதையும் நம்ம வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு நிறைய பொருள் இப்போ வீட்டுக்கு வருது. அதனால் யோசித்து இந்த பொருளை நமக்கு தேவையான்றதை யோசித்து ஷாப்பிங் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எப்படிலாம் சேமிக்கலாம், தேவையில்லாமல் இந்த கொஞ்சம் சினிமாவுக்கு போகிறது இல்லை. ஏன்னா நம்ம இப்போ சேமிக்கணும்னு நினச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், கொஞ்சம் அனாவசிய செலவெல்லாம் கொஞ்சம் ஆடம்பர செலவெல்லாம் தவிர்த்துருங்க. சூப்பர் மார்க்கெட் போகிறது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சந்தை இருக்குன்னா அந்த சந்தையில் கூட போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ சந்தையிலே நிறைய வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான், சின்ன சின்ன பாத்திரங்கள், ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி செப்பல்ஸ் இந்த மாதிரிலாம் கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல காய் மட்டும் தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான நிறைய பொருள் விற்கிறாங்க. பழம்லாம் விற்பாங்க. உங்களுக்கு தேவையான பழங்கள்லாம் பிள்ளைங்களுக்கு நீங்கள் அங்கேயே ஷாப்பிங் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உணவு முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டலில் கொஞ்சம் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போல்லாம் பொருள் ஒன்றுமே நல்லாவே இல்லை. நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதுலாம் நிறைய நான் பார்க்குறேன். வீட்டில் அதே சிக்கனை எடுத்து கொஞ்சம் யூடியூப்க்கு இல்லை உங்களுக்கு தெரியும்னா நீங்களே கூட ட்ரை பண்ணி வீட்டில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நம்ம கையால் நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம ஹஸ்பண்டுக்கு சமைச்சு கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே நான்வெஜ், சிக்கன், மட்டன் எதுனாலும் சரி வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம குழந்தைங்களுக்குன்றதுனால கொஞ்சம் சந்தோஷமாக நம்மளே நம்ம கையால் செஞ்சு கொடுக்குறத கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். அனாவசியமாக ஹோட்டலில் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துருங்க. இஎம்ஐ நான் எப்போயும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் நான் சொல்கிறது, கடன் வாங்காதீங்க. இஎம்ஐயில் பொருள் கொஞ்சம் வாங்குறத தவிர்த்துருங்க. இந்த பொருள் நமக்கு தேவைன்னா அதுக்குள்ளே அமௌண்ட்டு மாதம் மாதம் ஒதுக்கி உங்களுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் போட்டு வச்சு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதை விட்டுட்டு இஎம்ஐயில் வாங்குகிறேன், இல்லை கடன் வாங்கி வாங்குகிறேன்றது அந்த பழக்கத்தை வச்சுக்காதீங்க. நிறைய பேர் குடும்பம் கெட்டு போகிறதுக்கு காரணம் இந்த கடன், இஎம்ஐ தான். ஏன்னா ஈஸி இஎம்ஐ தானே. இதில் எனக்கு இந்த மாதம் தான் கட்டிடணும். கட்டலைன்னா அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டும் பாருங்கள். முதல்ல இஎம்ஐ வந்து 1 to 10க்குள்ளே கட்ட சொல்லுவாங்க. இப்போ 1 to 5க்குள்ளே கட்ட சொல்கிறாங்க. மாத சம்பளமே 1 to 10 தான். நிறைய கம்பெனியில் 9, 8 இல்லை 10ல் தான் அவங்களோட மாதம் சேலரியவே அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணுறாங்க. க்ரியேட் பண்ணும்போது எப்படி 1 to 5க்குள்ளே அவங்க கட்டுவாங்கன்றதையும் கொஞ்சம் யோசிங்க. அப்படிங்கும்போது ஃபைன் வந்து 800லேருந்து 900க்குள்ளே வருது. அப்படி நம்ம கட்டுறதே நம்ம 1000 தான் கட்ட போகிறோம் இஎம்ஐ. ஆனால் அதில் முக்கால்வாசி காசு நம்ம இஎம்ஐக்கு ஃபைனாக கட்டினோம்னா அது எந்த பக்கம் நமக்கு லாபன்றதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இஎம்ஐ எடுக்கிறது பிரச்சனையே கிடையாது. இஎம்ஐ எடுத்தால் அது மாதம் கரெக்டாக நம்மளால் கட்ட முடியுமா, நம்ம சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி டேட் இருக்கா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ரொம்ப அனாவசியமாக இல்லாமல் அத்தியாவசியம் இந்த பொருள் வாங்கியே தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துற பாருங்கள். எனக்கு தெரிஞ்சது அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு செலவில்லாமல் பார்க் போகிறது, கோயிலுக்கு போகிறது, குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் செலவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்லைன் ஷாப்பிங்கு நான் அப்படி தாங்க சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆன்லைன் ஷாப்பிங் இந்த டைமிங்குள்ளே இந்த 1 to 5க்குள்ளே நாங்கள் ஆஃபர் போடுறோம், நீங்கள் வாங்குங்க. இல்லை 1 to 10க்குள்ளே நாங்கள் ஆஃபர் போடுறோம், வாங்குங்கன்னுலாம் நிறைய சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறாங்கன்றதுக்காக அந்த பொருள் வேணுமா வேணாமான்னு கூட யோசிக்காமல் நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணுறீங்க.
அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. இந்த பொருள் நமக்கு தேவை, இந்த பொருள் இந்த வீட்டுக்கு அனாவசியம் இல்லை, தேவைப்படுற பொருள் அப்படின்னா நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறது தப்பு கிடையாது. தேவையில்லாமல் பார்த்தேன்ற எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஷாப்பிங் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் போடும்போதே மாதம் காய்கறிக்கு இவ்வளோ, மளிகை சாமான் இவ்வளோ, கறிக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வாரம் நான்வெஜ் எடுக்கிறோம்னா அந்த நான்வெஜ் எவ்வளோ எடுக்க போகிறோம், எவ்வளோ நம்ம வீட்டுக்கு தேவை, அதுக்கு எவ்வளோ காசு அப்படின்றத ஒதுக்குங்க. காய்கறி மாதத்தில் நான் வந்து எங்கள் வீட்டில் புதன்கிழமை தான் சந்தை. மாதத்தில் 3 தடவை சந்தைக்கு போவேன். அப்படின்ற பட்சத்தில் மாதத்துக்கு முந்நூறுரூவா இன்ட்டுன்ற மாதிரி நான் எடுத்து 900 ஒதுக்கி வச்சுருவேன். 1000 நான் போட்டாலும் அதில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100, 150 கிட்ட நான் சேமிக்க ஆரம்பிச்சிருவேன். மளிகை சாமான் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் மொத்தமாக போயிட்டு விளக்க தூண்டில் ஒரு வருஷத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் ஃபுல்லாக வாங்கி மிளகாப்பொடி எல்லாமே அரைச்சி வச்சுருவேன். வெறும் மிளகாப்பொடி, தனியா பொடி, கறி மசாலா பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி எல்லாத்தையும் நான் ஒரு வருஷத்துக்கு தேவையானதை அரைச்சி வச்சுருவேன். நிறைய பேர் கேட்குறீங்க வண்டு வைக்காதா அப்படின்ட்டு. நீங்கள் நல்லா காய வச்சு வறுத்து அதில் 2 பிரியாணி இலை இல்லை 2 வேப்பிலை போட்டு வச்சிங்கன்னா எந்த வண்டும் பிடிக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம ஒன்றும் 5 கிலோ 10 கிலோன்னு அரைக்க போகிறதில்ல. ஏன்னா கரம் மசாலா பொடியெலாம் நான் ஒரு 1/2 கிலோ அரைச்சி வைக்கிறேன்னா எனக்கு ஒரு வருஷத்துக்கு போகுது. ஏன்னா அது 1 சிட்டிகை 2 சிட்டிகைன்ற மாதிரி தான் போடுவேன். பெருங்காயம் கூட நான் பாக்கெட்டில் தான் பெருங்காய டப்பா வாங்க மாட்டேன். பாக்கெட்டில் கட்டி பெருங்காயம் வாங்கி அதை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு காய வச்சு மிக்சியில் அரைச்சி நான் பெருங்காயத்தூளை நானே யூஸ் பண்ணிப்பேன். அதனால் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு செலவு ரொம்ப தவிர்த்துருவேன். மிளகாப்பொடியும் அப்படி தான் நல்லா வறுத்து அரைச்சி வச்சோம்னா ஒரு வருஷத்துக்கு எனக்கு 1/2 கிலோ மிளகாப்பொடி போதும். எங்கள் வீட்டில் ரொம்ப நாங்கள் காரம் எடுத்துக்க மாட்டோம். அதனால் அந்த மாதிரி தனியாகவும் 1/2 கிலோ அரைச்சி வச்சுப்பேன். குழம்பு பொடியை 5 கிலோ கிட்ட அரைச்சி வச்சுருவேன். ஆனால் எனக்கு ஒரு வருஷத்துக்கு 3, 4 கிலோ கிட்ட மட்டும்தான் செலவாகும். அதுலேயுமே ஒரு 1/2 கிலோ எனக்கு மிச்சமாக தான் ஆகும். அது ஏன்னா நான் மாதம் பொருளெல்லாம் வாங்குவேன். அதனால் அது வரைக்கும்ன்ற போது அந்த டைமில் எனக்கு எப்படின்றதுனால அதனால் ஒரு 1/2 கிலோ எக்ஸ்ட்ராவே தான் எனக்கு இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி மிச்சம் பண்ணலாம், எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து சிக்கனமாக குடும்பத்தை நடத்த பாருங்கள். தேங்க்யூ.